சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஆனந்தவள்ளி சோமநாதர் கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் சித்திரை திருவிழாவின் கொடியேற்ற விழாவில் ஆனந்தவள்ளி அம்மன் சோமநாதர் பிரியா விடையுடன் சர்வ அலங்காரங்களுடன் கொடிமண்டபத்தில் எழுந்தருளினார். கொடிமரத்திற்கு அர்ச்சகர்கள் 11 வகையான பொருள்களால் அபிஷேகம் செய்த பின்னர் கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அருள்மிகு ஸ்ரீ களித்தீர்த்த ஐயனார் கோயிலில் சித்திரை திருவிழா மற்றும் 3ஆம் ஆண்டு தங்கக்குதிரை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. வேதாரண்யம் அருகே ஆயக்காரன்புலம் பகுதியில் உள்ள அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ களித்தீர்த்த ஐயனார் கோயிலில் சித்திரை திருவிழா மற்றும் 3ஆம் ஆண்டு தங்கக்குதிரை திருவிழாவை முன்னிட்டு தங்கக்குதிரை ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. குதிரையில் அமர்ந்து சித்தர் களித்தீர்த்தான் பக்தர்களுக்கு அருள்பாலித்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள பாலக்குறிச்சி முத்துமாரியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா 15 நாட்கள் மண்டகப்படியுடன் சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி பூப்பல்லக்கு வீதி உலா விமரிசையாக நடைபெற்றது. சங்கர நாராயண சுவாமி சமேத கோமதி அம்பாள் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய நிகழ்வாக சுவாமி அம்பாள் உற்சவர்களுக்கு 16 வகையான அபிஷேகம் மற்றும் அலங்காரமும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் அமைந்திருக்கும் வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் ஐதீக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவபெருமான் அகத்தியருக்காக திருமண கோலத்தில் காட்சியளித்த வரலாற்று நிகழ்ச்சி ஆண்டுதோறும் ஐதீக விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி இந்த ஆண்டும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சிவனும் பார்வதியும் வண்ண மலர்களால் திருமண கோலத்தில் அலங்கரிக்கப்பட்டு திருக்கல்யாண தரிசன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.